போணும். நமக்கு நிம்மதி வேணும். நோய் போணும், பண விரயங்கள் போகணும், வீட்ல டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகள், மனவேதனைகள், தூக்கம் இல்லாம என்னமோ அதான் நான் மொத்தத்தில சொல்லிட்டேனே. ஒரு நிம்மதின்றதே இல்ல அப்படிங்கிற இதில எதெல்லாம் வச்சுட்டு அந்த கற்பூரத்த ஏத்தி விட்டுடுங்க. பார்த்தா 9 கற்பூரமோ, இல்ல நீங்க 6ஓ, 5ஓ, 3ஓ அது அப்படியே அந்த கற்பூரம் எரியும். எரிஞ்சு முடிச்ச உடனே எல்லாத்துலயும் இந்த பஞ்ச பாத்திரத்தில தண்ணி வச்சிருப்போம் இல்லையா? எல்லாத்துலயும் ஒரு ஒரு சொட்டு தண்ணி விட்டுடுங்க. இதில என்ன ஒரு விஷயம்னா, இந்த கற்பூரம் எரிஞ்ச உடனே அந்த தவிடு வந்து சூடுல புடிச்சுக்கிருக்கும். இப்போ கொஞ்சம் நெருப்பு மாரி நிக்கும் அது. ஏன்னா தவிடு எரியிற பொருளாச்சே அது. அதனால நிக்கும். எல்லாத்துலயும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு தண்ணி விடுங்க. இது வந்து அந்த இத அணைக்கிறதுக்கு இல்ல. சாந்திக்காக. அது கொஞ்சம் கொஞ்சமா தீஞ்சு போனாலும் சில இடத்துல என்ன பண்ணும் அப்படியே நின்னுடும். சில இடத்துல அப்படியே அந்த தவிடு புடிச்சுக்கினே போய் அப்படியே தீஞ்சே போயிடும். ஆனா நீங்க ஒரு கண்காணிப்புல வச்சுக்கங்க. பார்த்துங்க. அப்புறம் அடுத்த ஒரு 2 நாளோ, 4 நாள் கழிச்சோ அல்லது மறுநாளோ, இல்ல வெள்ளி, செவ்வாயோ திரும்பியும் அதில வந்து